மருந்தை விட மிக முக்கியமானது நம்பிக்கை. கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவில் நார்மன் கசின்ஸ் என்று ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருந்தார். இவர் ஒரு தத்துவவியலாளராக இருந்தவர், பிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய எழுத்தாளராக விளங்கியவர், புத்தகங்கள்லாம் வெளியிட்டவர். ஒரு நோய் அவரது உடம்பில் ஏற்பட்டு விட்டது, ஒரு வகையான கேன்சர் என்று சொல்லலாம். மிகவும் கொடுமையான ஒரு நிலைக்கு இந்த வியாதி சென்று விட்டது. எனவே இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அதற்கு பின்பு நீங்கள் இறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்று அவரிடம் சொல்லப்பட்ட பொழுது அவர் ஒரு பக்கம் மனது உடைந்தாலும் இன்னொரு பக்கம் மனதிற்குள் ஒரு எண்ணம், எனது எதிர்கால வாழ்வை தீர்மானிப்பதற்கு மருத்துவர்கள் என்ன கடவுளா? எனவே அவர்கள் சொல்வது கட்டாயம் நடக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறார். கடவுள் நினைத்தால் அல்லது தான் நினைத்தால் வாழ முடியும், தொடர்ந்து வாழ முடியும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கி கொண்டார். இப்ப இந்த மனப்பக்குவம் இருந்ததுனால, தொடர்ந்து வாழ முடியும் என்று உறுதியா நம்பினதுனால தனது நோயை பற்றிய செய்திகளை அதிகமாக தெரிந்து கொள்கிறார். இதற்கு தீர்வு என்ன என்று பார்க்கிற பொழுது, எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் இந்த நோயினுடைய தாக்கம் குறையும் என்கிற ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருகிறது. உடல் நலனை கூட்டுகின்ற சரியான உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிக்கின்றார். இரவு பகலாக பல நேரங்களில் நல்ல நகைச்சுவையான படங்களையே பார்த்து தனது மனதில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்குமாறு பார்த்து கொண்டாராம். சோகம் கொஞ்சம் கூட தன்னை ஒட்டாதவாறு பார்த்து கொண்டாராம். ஆக எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்ததன் காரணமாக அவரது உடலில் அதற்கு ஏற்ற ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பித்தனவாம். 6 மாதம் கழித்து மீண்டும் மருத்துவரிடம் போகின்றார். மருத்துவரிடம் போய் தன்னையே பரிசோதனைக்கு ஆளாக்கிய பொழுது மருத்துவர் சொன்னாராம், உங்களுக்கு அந்த புற்றுநோயினுடைய அளவு கொஞ்சம் கூட கிடையாது, நீங்கள் முழுமையாக குணமாகி விட்டீர்கள் என்று சொன்னாராம். இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் குணமானதற்கான காரணம் நான் படம் பார்த்ததோ அதுவோ கிடையாது, மாறாக இந்த நோயிலிருந்து குணம் பெற முடியும் என்று நம்பினேன் அல்லவா, இந்த நம்பிக்கை தான் என்னை காப்பாற்றியது. ஒருவேளை இந்த நம்பிக்கை அன்று எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால், மருத்துவர்கள் சொன்னதை உண்மை என நம்பியிருந்தால் நான் என்றோ இறந்திருப்பேன் என்று சொன்னாராம். இதனுடைய பின்னணியில் தான் அவருடைய மிக புகழ்பெற்ற வாக்கியம் என்னவென்றால், நாம் குணமாவதற்கு மருத்துவர்கள் வழங்கக்கூடிய மருந்தை விட மிக முக்கியமானது நம்பிக்கை.